ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி. முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. சில இளைஞர்களுக்கு இன்னைக்கு காலையில எழுந்த உடனே, கண்ணை திறந்த உடனே கலைஞரையும் இந்த ஆட்சியையும் ஏதாவது குறை சொல்லி போட்டுட்டா அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கிற மாதிரி சில குரூப்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய பிழைப்பே அதான் வச்சுக்கோங்களேன். பிழைப்புக்கு சங்கியாக மாறிய கூட்டம். வேற ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு. காலையில ராத்திரி ஒரு போஸ்ட் போடுவாங்க. அப்படி போஸ்ட் போடுறப்ப ஆக கடைசியில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் வரை அவர்கள் உங்கள் நண்பர்களாக இருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி, இணையத்தில் தமிழை இவ்வளவு வேகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தமும் அரசு பள்ளிக்கூடங்களில் கணினி துறையை கொண்டு வந்து சேர்த்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் தான். என்ன வேகமா பதிவு போடுறோம், நல்லா கேட்டுக்கங்க. ஏதாவது ஒரு ஓரத்துல பிஜேபி அன்பர்கள்லாம் நின்னீங்கன்னா கேட்டுக்கணும். இந்தியாவை வளர்த்து விட்டோம், மேக் இன் இந்தியா அப்படின்லாம் இந்தியாவின் பிரதமர் மோடி மார்த்தட்டி கொண்டார். ஆனால் அவர்கள் ஒன்றும் சாதிக்கவில்லை. உண்மையாகவே தொழிற்துறையில், உற்பத்தி துறையில் சாதித்திருக்கக்கூடிய முதல் மாநிலம் திராவிடம் ஆண்ட தமிழ்நாடு தான். சொல்வது யார்? நாங்களா? திமுக காரங்களா? கிடையாது. ஒன்றிய அமைச்சகம் பட்டியல் வெளியிடுகிறது. உற்பத்தி துறையில் இந்தியாவில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். நேரா எங்க வராங்கன்னா திருவள்ளுவர் கிட்ட வந்து, அவர்களுக்கென்று சொல்லுவதற்கு தலைவர்கள் இல்லை, வரலாறு இல்லை, அதனால திருவள்ளுவர் கை வைக்கிறாங்க. அப்படி நீ கை வைப்பதையும் யூகித்து அதையும் சமயோஜிதமாக அன்றே கணித்து, உங்கால் இல்லப்பா திருவள்ளுவர், அவர் அக்மார்க் திராவிட தலைவர் தான் திருவள்ளுவர் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில் 133 அடியில் திருவள்ளுவருக்கு சிலை கண்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இது இன்னைக்கு வரைக்கும் என்ன குறியீடா இருக்குன்னா, நேற்றைக்கு முதல் நாள் RSS ஆரியன் ரவி பேசுகிறார். ஆளுநர் ரவி இல்ல, அவரு RSS காரர். அவர் பேசுறாரு, திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? புதிய கல்விக் கொள்கை வேணும்னு சொன்னாராம். விட்டா அடுத்த தேர்தல் பிரச்சாரம் என்ன பண்ணுவாங்கன்னா, திருவள்ளுவரே எழுதி வச்சிருக்காரு, மோடி தான் பிரதமரா வரணும் தான் அவரே விருப்பப்பட்டாருங்க என்று வாய் கூசாமல் பொய் சொல்லுவதுதான் பிஜேபியில் இருப்பதற்கு முதல் தகுதி. அப்படி இருக்கிறப்ப பேருந்துகளில் குரல், பார்க்கின்ற இடமெல்லாம் குரல், அதை கலைஞர் ஏற்படுத்தி தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல தோழர்களே, இந்தியாவுக்கு என்ன தெரியுமா செய்தி சொல்றாரு? பிறப்புக்கு ஒரு நீதி என்று சொல்லக்கூடிய ஆரிய சனாதனத்திற்கும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லக்கூடிய வள்ளுவத்துக்கும் தொடர்பு கிடையாது. எங்கள் திராவிட இன தலைவர் தான் திருவள்ளுவராக இருக்க முடியும் என்ற செய்தியை கலைஞர் பறைசாற்றி இருக்கிறார். அருமை தோழர்களே, எதுக்குங்க திரும்ப திரும்ப நம்ம இதெல்லாம் போய் பேசணும்? வீதி வீதியா இளைஞர்கள்ட்ட ஏன் போய் பேசணும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆக சிறந்த முதலமைச்சருடைய தலைமையில் நம்ம எல்லாம் இருக்கிறனால நமக்கு வழி தெரியல, பிரச்சனை பெருசா தெரியாம இருக்கு. ஆனால் மதவாதம் இந்தியா முழுவதையும் சூழ்ந்து விட்டு அடுத்த டார்கெட்டாக இப்ப ப்ராஜெக்ட் முருகனை கையில் எடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள வர்றப்ப எந்த ஷா வந்தாலும் சரி, 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கிறது. எந்த தைரியத்துல சொல்றோம்? மழை வருமா வராதான் காலையில இருந்தே ஒரு சந்தேகத்துல இருந்தோம். அப்ப அழைப்புகள் வர்றப்ப சரி நிகழ்ச்சியை கேன்சல் பண்ண போறாங்க போல அப்படின்னு நான் நினைச்சேன்க்கா. ஆனா பெருந்திரளாக உங்கள் அனைவரையும் அழைத்து நீங்களும் முக மலர்ச்சியோடு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிற போது வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரிகள், சகோதரர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள், என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய திராவிடர் கழக தோழர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம். அருமை சகோதரிகளே, நான் எப்போ நிகழ்ச்சிக்கு வந்தாலும் இந்த பகுதிகளில் பார்த்த முகங்கள் அதிகமாக இருப்பீங்க. அதுவும் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கேட்டால், வந்த அலைச்சல் கலைப்பில் நாங்கள் இருப்போம். ஆனால் உங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர், சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சேகர்பாபு அவர்களை அனைவரின் சார்பிலும் பேரன்போடு அழைக்கிறோம். வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களையும் அழைத்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். மிகுந்த களைப்போடு சோர்வோடு வருவோம். ஆனால் உங்களை பார்க்கிற போது யாருடைய முகத்திலையாவது இல்லை இந்த இடத்துலையாவது கொட்டி தீர்த்த மழையினுடைய அறிகுறி இருக்கான்னு கேட்டால் 1% கூட இல்லை. ஏன் இந்த உணர்வு ஆண்களை தாண்டி நம்மை போன்ற பெண்களுக்கு இந்த திராவிடர் இயக்கத்தின் மேலே வருதுன்னு சொன்னால், உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீ எல்லாம் பேசி என்ன பண்ண போற, வீட்டை விட்டு வந்து என்ன பண்ண போற, இன்னும் சொல்லணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய மொழியில் சொல்லணும்னா
பெருசாக கலெக்டர் உத்தியோகத்துக்காக வெளியே வந்து போகிற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தப்ப, மா நீங்கள்லாம் வெளியே வாங்கம்மா, கூட்டம் கேளுங்கம்மா, நீங்களே பேசுங்கம்மா, அரசியலில் நீங்கள் தான் முன்வரிசையில் இருக்க வேண்டும் என்று அழைத்த இயக்கம் திராவிடர் இயக்கமும் தலைவர் தந்தை பெரியாரும். அதற்கான அடித்தளத்தை ஏற்படுத்தி எங்கே பார்த்தாலும் அரசு துறையிலும் அரசியலிலும் ஊராட்சி மன்றங்களிலும் பெண்களாக இருக்கிறார்களே என்று வட இந்தியாவை பொறாமைப்பட செய்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அருமை சகோதரிகளே, நான் நிறைய யோசிப்பேன், எதுக்கு கலைஞரை பற்றி பேசுகிற போது, அதுவும் குறிப்பாக சில ஊர்லலாம் போனோம்னா வயசான பாட்டிங்கெல்லாம் அவர் இறந்துட்டாருன்றதே நம்புவாங்களான்னு தெரியாத அளவிற்கு நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ உணர்ச்சியாக பேசுவாங்க. இந்த உணர்வு எப்படி வருது? மறைந்த ஒரு தலைவர், அவர் ஆட்சியில் இருந்ததை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பல ஆண்டுகள் தமிழ்நாட்டை அதிகமாக ஆட்சி செய்தது. ஆனால் எந்த தலைவர் மீதும் இவர்களுக்கு இல்லாத ஒரு அன்பு பாசம் ஏன் கலைஞரின் மீது இந்த அளவிற்கு அந்த பிடிப்பு இருக்கு அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம்னா, இந்தியாவில் இந்திய துணைக்கண்டத்தில் பல தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அருமை தோழர்களே, இந்திய துணைக்கண்டத்தில் இருந்த பல தலைவர்களில் இறந்து 50 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட ஆரியத்தை அலற வைக்கக்கூடிய தலைவராக தந்தை பெரியார் இருக்கிறார். அதை யாருமே மறுக்க முடியாது. அந்த தலைவர் தந்தை பெரியார் ஊரே ஒருத்தரை பார்த்து மெச்சுறப்ப அவர் வாழ்நாளில் ஒரே ஒருத்தருக்கு தான் சிலை வைக்கணும்னு சொன்னார்மா. இந்த தலைவருக்கு சிலை வைக்கணும், இவருடைய ஆட்சி பகுத்தறிவு ஆட்சி, இந்த தலைவருக்கு சிலை வைக்கணும்னு தந்தை பெரியார் ஒருவரை பார்த்து சொன்னாருன்னா அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு தான் தந்தை பெரியார் சிலை வைக்க சொன்னார். அப்படி என்னங்க கலைஞர் செஞ்சிட்டாரு? நான் 5 செய்திகள் மட்டும்தான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். முதல் செய்தி, இங்கே அண்ணன் சன் முனியாண்டி அவர்கள் வந்திருக்காங்க. இதே நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சோழவரம் கூட்டத்துக்கு போனோம். அந்த கூட்டத்தில் நாங்கள் நின்று பேசிக்கிட்டு இருக்கப்ப சரியாக மழை வருது, ஆனாலும் உங்களை மாதிரியே ஆர்வமாக மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. அந்த கூட்டத்தில் எல்லா பிள்ளைங்களும் ரெட்டை ஜடை போட்டு ரிப்பன்லாம் கட்டிட்டு குழந்தைங்களோட உட்காந்துருக்காங்க. அப்படி அவங்க குழந்தைங்களோட உட்கார்ந்துருக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமும் அவங்க என்ன ஜாதியாக இருக்கலாம், என்ன மதமாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், ஆனால் எல்லா குடும்பமும் கல்வி பயிலுவதற்கு உங்கள் பெண் பிள்ளைகளை அனுப்புகிற போது நீங்கள் ஒரு நொடியேனும் கலைஞருக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்ன காரணம்? அவருக்கு ஏங்க நன்றி சொல்லணும்னா, ஒரு அம்மா கட்டுரை எழுதுகிறாங்க. அவங்க எப்படி தொடங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். எங்கள் ஊர் சின்ன ஊர். அவங்க எழுதுகிறாங்க, ஒரு குளம் இருக்கும், குளத்துக்கு அந்த கரையில் ஒரு மசூதி இருக்கும், மறுமுனையில் ஒரு அம்மன் கோவில் இருக்கும், சின்ன சின்ன கடைகள் இருக்கும், அவ்வளவுதான் எங்கள் ஊரே. வாரத்துக்கு ஒரு சந்தை நடக்கும், எப்போவாது திருவிழாக்கள் நடக்கும். இந்த ஊரில் பிறந்த நான், என்னுடைய ஊர் தூரங்குறிச்சி. அவங்க எழுதுகிறாங்க. அதுக்கடுத்து சொல்கிறாங்க, அந்த ஊரில் பொம்பளை பிள்ளையெல்லாம் படிச்சுட்டா வாச தாண்டிடும் அப்படின்னு எங்களை படிக்க அனுப்ப மாட்டாங்க. 8ஆவதோட என் படிப்பு நின்றுச்சு. அதிகபட்சம் அரசியல் தெரிந்து வெளியே வந்த தலைமுறை நாங்களாக தான் இருப்போம். ஆனால் எங்களையே 8ஆவதுக்கு மேலே படிக்க விடலை. அப்போ திடீர்னு ஒரு நாள் ஊருக்குள்ளே இப்படிலாம் இருக்கிறப்ப ஒரு பேச்சு சலசலப்பாகுது, பெரிய பேசுபொருள் ஆகுது. என்ன பேசுபொருள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள் பேசி கொண்டார்கள். அவங்க எழுதுகிறாங்க, பக்கத்து வீட்டு ஃபாத்திமா வயதுக்கு வந்த பிறகும் பள்ளிக்கு செல்கிறாள் என்ற செய்தி ஊர் முழுவதும் பேசப்பட்டது. சகோதரிகளை நல்லா கேட்டுக்கங்க, பக்கத்து வீட்டு ஃபாத்திமா வயதுக்கு வந்த பிறகும் 10ஆம் வகுப்பு செல்கிறாள் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஊருக்குள் அரசியல் பேசினார்கள். 10ஆம் கிளாஸ் படித்தா பொம்பளை பிள்ளைக்கு திருமண உதவித்தொகையை கலைஞர்ன்ற முதலமைச்சர் தராராம், அதனால இந்த பிள்ளைங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகுதான் அப்படின்னு சொன்னாங்க. அதோடு நிற்கலை. நான் திருமணம் ஆணிச்சு. திருமணம் நான் யாரை செய்து கொண்டேன்னா, திமுகவுடைய இளைஞரணி பொறுப்பில் இருந்த ஒருத்தரை. அவர் பொறுப்புக்கு வந்த பிறகு திடீர்னு 1996 ஒரு நாள் என்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை காமிச்சு, இந்த விண்ணப்பத்தை ஃபில் பண்ணுமான்னு கேட்டார். எதுக்குங்க அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் பெண்களுக்கு ஒதுக்கின தொகுதி, உள்ளாட்சியில் நீ தான் போட்டி போட முடியும், நான் நிற்க முடியாது, நீ ஃபில் பண்ணுன்னு சொன்னார். அந்த ஒரு கையெழுத்து, நல்லா கேட்டுக்கங்க, ஏன் கலைஞரை கொண்டாடுகிறோம்,
ஏன் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும்? இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் முத்தமிழறிஞர் கலைஞரை ஏன் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும்னு சொன்னா, அந்த ஒரு கையெழுத்தில் என் அடிமை விலங்கு அத்தனையும் உடைந்தெறிந்ததாக நான் நினைத்து கொண்டேன் அப்படின்னு எழுதுறாங்க. எழுதி முடிச்சுட்டு அவங்க கடைசியாக சொல்கிறார், ஒரு தலைமுறையின் ஒரு காலகட்டத்தின் விடுதலைக்கான குறியீடு முத்தமிழறிஞர் கலைஞர் என்று முடிக்கிறார். யார் அவங்க? வீட்டுக்குள் இருந்த பெண்களை வெளியே கொண்டு வந்தது மட்டுமல்ல, உள்ளாட்சிகளில் பெண்களுக்கு 33% கொடுத்து அவரை உள்ளாட்சியிலே உறுப்பினராக்கிய கலைஞரை போல் இன்றைக்கு மாநிலங்களவையின் நாடாளுமன்ற உறுப்பினராக அம்மா கவிஞர் ஷல்மாவை அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னா, இது தொடர்ச்சி. இது 100 ஆண்டு கால தொடர்ச்சி. ஏன் எப்ப பார்த்தாலும் பெண்களுக்கு இந்த இயக்கம் தான் செஞ்சிட்ட மாதிரி பேசுறீங்களே, வேற யாருமே செய்யலையான்னு கேட்டா, வேறு யாரும் நம்மை பற்றி யோசிப்பதற்கு முன்னால் நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றேன். எங்களை பெத்த அப்பா அம்மா எங்களுக்கு எதெல்லாம் வேணும்னு யோசிச்சாங்கன்னா, கல்யாணம் பண்ணியா, புள்ளக்குட்டி பெத்தியா, பிள்ளைய வளர்த்தியா, பாத்திரம் கழுவ தெரியுமா, துணி துவைக்க தெரியுமா, இதானமா கேட்பீங்க. தலையாட்டி கேட்குறீங்க. நீங்க கத்துக்கிட்டது மட்டும் இல்லை, உங்க பிள்ளை இருக்கும் பாருங்க, அது நிலைமை இன்னும் பரிதாபம். பிஎஸ்சி படிச்சிருக்கோம், எம்எஸ்சி படிச்சிருக்கோம், என்ன படிச்சேன்னு கேட்க மாட்டோம், வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்ய தெரியுமான்னு கேட்போம். சொந்த அப்பா அம்மாவும் அக்கம் பக்கமும் வீட்டு வேலை பார்க்க தெரியுமா, கல்யாணம் பண்ணியான்னு கேட்டப்ப ஒரு இயக்கம் தான் எங்களை பார்த்து கேட்டுச்சு, என்னம்மா படிச்சிருக்கீங்க, என்னம்மா வேலைக்கு போறீங்க? கேட்ட இயக்கம் திராவிடர் இயக்கம். அதற்கான அடித்தளத்தை எப்படி செய்தார்கள், என்னதாங்க பண்ணாங்க அப்படின்னா, 2வது செய்தி, இங்க இருக்க நீங்க நிறைய பேர் அம்மா அக்கா தங்கச்சி என்னோட வயதில் இருக்கவங்க யாரா வேணா இருக்கலாம். பள்ளிக்கூடத்தில் போயிட்டு எனக்கு முன்னாடி தலைமுறைக்கும் எங்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கும். எனக்கு முன்னாடி தலைமுறையில் இருக்க நீங்கள் பாதி பேர் சூப்பராக 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களா இருந்திருப்பீங்க. ரெட்டை ஜடையை போட்டுட்டு எப்படா பள்ளிக்கூடத்துக்கு போவோன்னு போயிருப்பீங்க, அப்படி தானம்மா? அதுக்கு பிறகு போயிருக்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் அப்போ ஃபெயில் பண்ணுற சிஸ்டம் இருந்துச்சு. அப்படி ஃபெயில் பண்ண உடனே திரும்ப படிக்கிறதுக்கு உங்களுக்கு பயம் இல்லை. ஐயோ நம்மளை விட சின்ன பிள்ளை கூட போய் உட்காந்து படித்தோம்னா ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகிடுமே, இதுங்க கூட எப்படி படிக்கிறது, நண்டு சிண்டெல்லாம் நம்ம கூட படிக்குதே அப்படின்ற ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவில் கோபத்தில் ஆதங்கத்தில் போயிருக்க மாட்டீங்க. ஒரு தலைவர் இந்த சமூகத்தை பார்க்கிறார், என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 10ஆவதுல ஒருத்தர் ஃபெயில் ஆகிறார், ஒரு குழந்தை, அது குழந்தை தான் 15 வயசில், 5 பாடம், தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல், இதில் ஏதாவது ஒரு பாடத்தில் அந்த குழந்தை ஃபெயில் ஆகிட்டா என்ன அர்த்தம்? என்னென்ன அர்த்தம்? இந்த ஒரு பாடம் அந்த பிள்ளைக்கு வரலன்னு தானே அர்த்தம், 5 வரலன்னு அர்த்தமா? இல்லை இல்லை, இந்த சமூகத்தில் படித்தவர்கள் மேதாவிகள் எல்லாம் அந்த குழந்தைக்கு படிக்க வரலன்னு சொல்லி திரும்ப ஒரு வருஷம் படினாங்க. அப்படி திரும்ப ஒரு வருஷம் படிக்க போனால் தாழ்வு மனப்பான்மை அதிகமாகி பாதி பேர் ஸ்கூலை விட்டு ஓடுற நிலைமை ஏற்பட்டுச்சு. இப்போ ஒரு தலைவர் தான் யோசிக்கிறாரு, அந்த குழந்தைக்கு ஒரு பாடம் வரலன்னா ஏன் ஒரு வருஷம் படிக்கணும், அதுக்கு பயந்து அது ஓடணும், அடுத்த ஜூன் மாதத்திலேயே இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமை வச்சு ஒரு பாடத்தை எழுத சொல்லி 10வது படிக்கவை சொன்ன தலைவர், செய்து காட்டிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். 3வது செய்தி சொல்கிறேன். இப்படி படிக்க வச்சு என்ன பண்ணீங்க? இப்படி எல்லாரையும் ஸ்கூலுக்கு வா, படிக்காமல் ஒரு பிள்ளை இருக்கக்கூடாதுன்னு வர வச்சு என்ன சாதித்தீர்கள் தமிழ்நாட்டில் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. என்ன தெரியுமா சாதிச்சோம்? நீ படிக்கக்கூடாதுன்றதற்கு எல்லா தடையையும் ஏற்படுத்தினால் அதற்கு பெயர் ஆரியம். எப்படியாவது படிச்சு மேலே வாடா, தடை எல்லாத்தையும் நான் அடிச்சு நொறுக்கிறேன்னு சொன்னா அதற்கு பெயர் திராவிடம். அதை தான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி செய்ததால் தான் இன்றைக்கு காலையில் வந்த செய்தி நிறைய பேர் கேட்குறப்ப எங்களுக்கே தோணும், என்ன செஞ்சீங்கன்றாங்களே. 1ஆ 2ஆ? இன்னைக்கு காலையில் தமிழ்நாட்டிலிருந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கலெக்டர் உத்தியோகத்துக்கா போகிறேன்னு நம்மளை பார்த்து கேட்டாங்கல்ல. ஆமாம், என் பிள்ளைங்க கலெக்டர் உத்தியோகத்துக்கு தான் போக முடியுதுன்னு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக 700 பேர் தேர்ச்சி என்றால் அதற்கு பாதிக்கு பாதி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நான் முதல்வன் திட்டத்தில் படித்த பிள்ளைகள். என்ன அவசியம்? ஒரு மாநிலத்தில் நீங்க எல்லாம் படிங்கன்னு சொன்னது மட்டுமல்லாம எல்லா துறைக்கும் போங்கன்னு சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த புரட்சி நடந்திருக்கிறது. 4வது செய்தி, படிச்சுட்டோம், அதுக்கடுத்து என்ன? வேலைக்கு போகணும்ல, அதுக்கு என்னங்க செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால்
சில இளைஞர்களுக்கு இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே கண்ணை திறந்த உடனே கலைஞரையும் இந்த ஆட்சியையும் ஏதாவது குறை சொல்லி போட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி சில குரூப்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய பிழைப்பே அதான் வச்சுக்கோங்களேன். பிழைப்புக்கு சங்கியாக மாறிய கூட்டம். வேறு ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு. காலையில் ராத்திரி ஒரு போஸ்ட் போடுவாங்க. அப்படி போஸ்ட் போடுறப்ப ஆக கடைசியில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் வரை அவர்கள் உங்கள் நண்பர்களாக இருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி, இணையத்தில் தமிழை இவ்வளவு வேகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தமும் அரசு பள்ளிக்கூடங்களில் கணினி துறையை கொண்டு வந்து சேர்த்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் தான். என்ன வேகமா பதிவு போடுறோம். தமிழ் எப்படி கணினி மொழியாக வந்தது? தமிழை இன்றைக்கு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இணையத்தில் உட்கார்ந்துனா அதற்கு அடித்தளம் எங்கே தொடங்கியது? 1999 எங்களுக்கெல்லாம் நினச்சி பார்த்தாலே வியப்பாக இருக்குது. நாங்கள்லாம் பிறந்து 3 வருஷம் 4 வருஷம் தான் ஆயிருக்கோம். அந்த காலகட்டத்தில் என்னை போன்ற பல பேர் பிறக்காத காலகட்டத்திலேயே தலைவர் கலைஞர் என்ன பண்ணாருன்னா தமிழ் நெட் 99 மாநாடு நடத்தியிருக்காருங்க. தமிழ் நெட்டு இன்னைக்கு தானே வைஃபை அது இதுன்னு நமக்கு வளர்ந்த பிறகு தெரிகிறது. அன்னைக்கு எதுக்கு நடத்தணும்? ஏறக்குறைய ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு நடத்தணும்? இதெல்லாம் எதுக்குமா எங்ககிட்ட அம்பத்தூரில் வந்து பாடியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இங்கே இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, யாராவது ஒருத்தர் உங்கள் பிள்ளை உருப்பிடாமல் போகணுன்னு நினைப்பீங்களா? எல்லா கூட்டத்துலையும் நான் கேட்பேன். 5000 பந்தயம் கட்டி கேட்பேன். உங்ககிட்ட மட்டும் தான் பந்தயம் கட்டல. பந்தயம் கட்டாமையே கேட்குறேன். யாராவது ஒருத்தர் இங்கே இருக்க அண்ணனோ எங்கள் அக்காவோ அம்மாவோ யாராவது நம்மள உருப்பிடாமல் போட்டுமான்னு யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா? யாரும் இல்லை. இப்போ உங்கள் பிள்ளைலாம் உருப்பிடாமல் போகாமல் இருக்கணும்னா இந்த இயக்கம் ஒரு பக்கம் கல்வியிலும் மற்றொரு பக்கம் வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்தை பற்றி அது வளர்வதற்கு 30 வருடத்திற்கு முன்பே கனவு கண்டு செயல்படுத்திய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பெருசா அவர் படிக்கல, ஆனால் அவருக்கு எப்படி அந்த சிந்தனை வந்திருக்கும்? அது மட்டுமல்ல தோழர்களே, தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவரும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இதுக்கும் வேலை வாய்ப்புக்கும் என்னமா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நல்லா கேட்டுக்கங்க. ஏதாவது ஒரு ஓரத்தில் பிஜேபி அன்பர்கள்லாம் நின்னீங்கன்னா கேட்டுக்கணும். இந்தியாவை வளர்த்து விட்டோம், மேக் இன் இந்தியா அப்படின்லாம் இந்தியாவின் பிரதமர் மோடி மார்த்தட்டி கொண்டார். ஆனால் அவர்கள் ஒன்றும் சாதிக்கவில்லை. உண்மையாகவே தொழிற்துறையில் உற்பத்தி துறையில் சாதித்திருக்கக்கூடிய முதல் மாநிலம் திராவிடம் ஆண்ட தமிழ்நாடு தான். சொல்வது யார்? நாங்களா? திமுக காரவங்களா? கிடையாது. ஒன்றிய அமைச்சகம் பட்டியல் வெளியிடுகிறது. உற்பத்தி துறையில் இந்தியாவில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். எப்படி இன்வெஸ்டர்ஸ்லாம் வராங்க அப்படின்னு கேட்டால், இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை முன்பே யூகித்து முன்பே சிந்தித்து தமிழ்நாட்டில் சிப்காட் போன்ற தொழில் நிறுவனங்களை தோற்றுவித்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். இதை யாராவது மாற்ற முடியுமா? இந்த வரலாற்றை மாற்ற முடியுமா? இப்படி கல்வி வேலைவாய்ப்பு என்று செய்தவர்கள் 2 செய்திகளோடு நிறைவு செய்கிறேன். எல்லாம் சொல்றீங்க, தலைப்பு மிக சிறப்பாக தமிழும் தமிழரும் அவர் உயிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதன் மூலமாக தமிழுக்கோ அல்லது தமிழ் மூலமாக இதுக்கோ என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்தியாளர்கள் கலைஞரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். டெல்லி அரசாங்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தும் நீங்கள் ஏன் செல்லாமல் இருக்கிறீர்கள்? அதற்கு கலைஞர் சொன்ன பதில், என்னுடைய சிந்தனையும் செயலும் தமிழ், தமிழர், தமிழ்நாடு என்றுதான் எப்போதும் இருக்கிறது. அதனால் நான் அங்கு செல்லவில்லை. சொல்ல மட்டும்தான் பண்ணாரா? வெறும் சொல்லோடு நின்று விட்டாரா? கிடையாது. இன்றைக்கு ஆரியர்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள், பிஜேபி, சங்கப்பரிவார் நேராக எங்கே வராங்கன்னா திருவள்ளுவர் கிட்ட வந்து அவர்களுக்கென்று சொல்லுவதற்கு தலைவர்கள் இல்லை, வரலாறு இல்லை, அதனால திருவள்ளுவர்கிட்ட கை வைக்கிறாங்க. அப்படி நீ கை வைப்பன்பதையும் யூகித்து அதையும் சமயோஜிதமாக அன்றே கணித்து, உங்கால் இல்லப்பா திருவள்ளுவர், அவர் அக்மார்க் திராவிட தலைவர் தான் திருவள்ளுவர் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில் 133 அடியில் திருவள்ளுவருக்கு சிலை கண்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இது இன்னைக்கு வரைக்கும் என்ன குறியீடா இருக்குன்னா, நேற்றைக்கு முதல் நாள் ஆர்எஸ்எஸ் ஆரியன் ரவி பேசுகிறார். ஆளுநர் ரவி இல்லை, அவர் ஆர்எஸ்எஸ் காரர். அவர் பேசுறாரு, திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? புதிய கல்விக் கொள்கை வேணும்னு சொன்னாராம்.
விட்டா அடுத்த தேர்தல் பிரச்சாரம் என்ன பண்ணுவாங்கன்னா, திருவள்ளுவரே எழுதி வச்சிருக்காரு, மோடி தான் பிரதமராக வரணும் தான் அவரே விருப்பப்பட்டாருங்க என்று வாய்க்கூசாமல் பொய் சொல்லுவதுதான் பிஜேபியில் இருப்பதற்கு முதல் தகுதி. அப்படி இருக்கிறப்ப பேருந்துகளில் குரல், பார்க்கின்ற இடமெல்லாம் குரல், அதை கலைஞர் ஏற்படுத்தி தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல தோழர்களே, இந்தியாவுக்கு என்ன தெரியுமா செய்தி சொல்றாரு? பிறப்புக்கு ஒரு நீதி என்று சொல்லக்கூடிய ஆரிய சனாதனத்திற்கும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லக்கூடிய வள்ளுவத்துக்கும் தொடர்பு கிடையாது. எங்கள் திராவிட இன தலைவர் தான் திருவள்ளுவராக இருக்க முடியும் என்ற செய்தியை கலைஞர் பறைசாற்றி இருக்கிறார். அருமை தோழர்களே, எதுக்குங்க திரும்ப திரும்ப நம்ம இதெல்லாம் போய் பேசணும்? வீதி வீதியா இளைஞர்கள்ட்ட ஏன் போய் பேசணும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த முதலமைச்சருடைய தலைமையில் நம்மெல்லாம் இருக்கிறனால நமக்கு வழி தெரியல, பிரச்சனை பெருசா தெரியாம இருக்கு. ஆனால் மதவாதம் இந்தியா முழுவதையும் சூழ்ந்து விட்டு அடுத்த டார்கெட்டாக இப்போ ப்ராஜெக்ட் முருகனை கையில் எடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள வர்றப்ப எந்த ஷா வந்தாலும் சரி, 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கிறது. எந்த தைரியத்தில் சொல்றோம்? அத்தனையும் முதலமைச்சர் செய்திருக்கிறார், செய்து வென்று காட்டியிருக்கிறார். திமுகவை ஒழிப்போம் ஒழிப்போம் வீழ்த்துவோம்னு சொல்றாங்கல்ல, அப்படி சொல்லுகின்ற போது நீங்கள் போய் பிரச்சாரம் செய்யுங்கள். திமுகவை வீழ்த்துவேன் என்பது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை வீழ்த்துவேன் என்பது தனிப்பட்ட திமுகவை அல்ல, தனிப்பட்ட முதல்வரை அல்ல, அவர் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகையை வீழ்த்துவோம் என்ற அர்த்தம், அவர் கொண்டு வந்த புதுமை பெண் திட்டத்தை வீழ்த்த இருக்கிறார்கள் என்ற அர்த்தம், அவர் கொண்டு வந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை வீழ்த்த இருக்கிறார்கள் என்ற அர்த்தம், அவர் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை வீழ்த்த இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அனைத்திற்கும் மேலாக மதவாதத்தை நெருங்க விடாமல் திராவிட பெருஞ்சுவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை முட்டி மோதி RSS, சங்கப்பரிவார், பிஜேபி எத்தனை கூட்டணியில வந்தாலும் சரி, புதுசா வந்தவங்களை சேர்த்துக்கிட்ட வந்தாலும் சரி, திரையில் ஸ்டென்ட் மாஸ்டரை வச்சு சண்டை போட்ட இயக்கம் இது அல்ல. நேரடியாக களத்தில் நின்று ஆரியத்தை வீழ்த்திய இந்த இயக்கத்தை யாராலும் ஒழிக்க முடியாது என்பதுதான் முத்தமிழறிஞர் கலைஞருடைய 102வது பிறந்தநாள் செய்தியாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.